வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிஆர்கே அருண் பேசுகிறேன். தென்காசி மாவட்டம் கீழப்பவூர் அதனுடைய வீடுகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் என்னுடைய மொட்டை மாடியிலேருந்து இந்த வீடுகள்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பழங்காலத்தில் இந்த மாதிரி நிறைய ஓட்டு வீடுகள் தான் இருக்கும். இப்போ எல்லாம் மாடி வீடுகளாக மாறிக்கிட்டே இருக்குது. பொருளாதாரத்தில் மிக வலுவான ஒரு ஊர் கீழப்பவூர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு இங்கே பஞ்சம் இல்லை. 14க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. 12க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்கள் இருக்குது. 22 ரைஸ் மில்களை உள்ளடக்கிய ஊர் தான் கீழப்பவூர். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊருடைய பரப்பளவு மேற்கு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அருகாமையில் வந்துடும். குற்றாலங்கிறது ஒரு 12 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி எங்கள் ஊருக்கு வடபுறம் வயல்கள், கீழ்புறம் பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் 2வது பெரிய குளம் இதாங்க. இங்கே பாருங்கள், இதான் 2வது பெரிய குளம். இது கீழ்புறம் தான் எங்களுடைய வயக்காடுகள் இருக்குது. இங்கே பிரதான தொழில் வந்து விவசாயம்தான் ஒரு காலத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில பெண்கள்லாம் வந்து பீடி சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து 22க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் தொடங்கி மக்களுடைய வாழ்வாதார அணையிலிருந்து உயர ஆரம்பிச்சிது. படிப்படியாக இன்றைக்கி எங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போல இடங்கள்லாம் வந்து வேலை பார்த்து நல்லா உழைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண மண்டபம் பார்த்திங்கன்னா 12 திருமண மண்டபங்கள் இருக்குது. இது கம்மியான வாடகைங்க. தமிழ்நாட்டிலே 5000 ரூபாயிலேருந்து 35,000 வரை திருமண மண்டபம் கிடைக்குன்னா அது எங்கள் ஊரில் தான் கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான ஊர். இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஊர். ஒரு சுற்றுப்புறம் அருமையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட அருகாமையில் இருக்கிறதுனால எங்களுக்கு காற்றுக்கும் பஞ்சம் இல்லை, மழைக்கும் பஞ்சம் இல்லை. மேகம் கருத்தாலே எங்கள் ஊர் குளத்துக்கு தண்ணி வந்துடும். இது பிரதான தொழில் விவசாயம்தான். பிற்காலத்தில் வந்து பெண்கள் வந்து பீடி தொழிலில் ஈடுபட்டாங்க. ஒரு ரைஸ் மில் வந்ததுனால ஆண்கள் ரைஸ் மில்லில் வேலை செஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டாங்க. 22க்கும் மேற்பட்ட ரைஸ் மில்லை உள்ளடக்கியது தான் கீழப்பவூர் பேரூராட்சி. கீழப்பவூர் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மத கலவரமோ ஜாதி கலவரமோ எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லைங்க. சின்ன சின்ன சண்டைகள் வரும். அது அப்பப்போ அப்படியே பெரியவர்கள் முன்னிலையில் தீர்த்து வைக்கப்படும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஊர். வெளி ஊரை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூட இங்கே குடியிருக்காங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஜாதியை சேர்ந்தவர்களும் இங்கே குடியிருக்காங்க. அப்படி ஒரு அருமையான ஊர். இது வரைக்கும் மத கலவரமோ ஜாதி கலவரமோ பெருசாக வந்ததில்லை. இந்த வீடியோ எடுக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா 8/12/2025 வீடியோ எடுக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஓடு வீடுகள்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தது. இப்போ வந்து எங்கேயோ ஒரு சில பக்கம் தான் இருக்குது. இது மச்சில் தான் இருக்குது. கீழே வந்து காரை வீடு இருக்கும். முன்னாடிலாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து ஃபுல்லாக ஓடு வீடு தான் இருந்தது. இன்றைக்கி பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி. அதற்கு காரணம் ஒரு 22 ரைஸ் மில்லு, ஒரு 12 திருமண மண்டபம், அதே மாதிரி எங்கள் ஊருக்கு கீழ்ப்புறம் விவசாயம். இந்த மாதிரி நல்லா உழைக்கக்கூடிய மக்கள் நிறைந்த ஊர். இது ஒரு கீழப்பவூர்னாலே ஒரு பகுத்தறிவு மண், எல்லோருக்கும் தெரியும். அதே போல் மனிதன் நேயமிக்க மனிதர்கள் வாழக்கூடிய ஊர் தான் கீழப்பவூர். அதனால் எல்லோரும் வாழ்வதற்கு ஏதுவான ஊர் இந்த கீழப்பவூர் என்று கூறி, இந்த ஊரில் நானும் வாழ்வதிலே பெருமை அடைகிறேன், பெருமை கொள்கிறேன் என்று கூறி, நீங்களும் வாருங்கள், உங்களையும் வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.